பணியாளர்கள் போராட்ட விவகாரத்தில் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண திமுக அரசு முயற்சிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும் அவர்களுக்கு பணி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்ததாகவும் கூறினார். மேலும் 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். அம்மாவுடைய ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட கிராம பகுதிகளையும் கூட 17,000 பேர் உடனடியாக கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல கிராமங்கள் எல்லாம் எல்லா கிராமங்களிலும் கூட அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து தூய்மை பணியாளருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு கொண்டு வரணும். என்னென்ன சூழ்நிலையில அம்மாவுடைய ஆட்சி இருக்கு, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, அந்த மாதிரி சூழ்நிலை பல பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கும்போது ஊராட்சி செயலாளர்கள் பல போராட்டம் நடத்தினாங்க. பையெல்லாம் வரும்போது நாங்க செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் வந்து அதிகாரி லெவல் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அமைச்சருக்கு பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். உடனடியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தை உடனடியாக அரசு அதே போல சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே போல முதலமைச்சர் கூப்பிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் செய்வதே இல்லை. கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சராக வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் முடிவு காணப்படும்.